உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உம்மை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே, வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர், ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் அன்பரும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே கானமும் நீரே, தானமும் நீரே என் நாதனும் நீரே, ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே, தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே, படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சூரியனே சந்திரனே படைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலும் எல்லோரும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரலோகத்திலே 24 மூப்பர்கள் சதா காலமும் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த செடி கொடிகள் எல்லாம் உம்மை துதிக்கிறது, கல் மழைகள் எல்லாம் உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவைகள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாய் இருந்து துதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை படைத்தீர், எங்களை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே சிலுவையை சுமந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை பலப்படுத்துகிறீரே, எங்களை திடப்படுத்துகிறீரே, எங்களை நிலை நிறுத்துகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி போடுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. மனிதர்கள் ஒருவேளை மாறிவிடலாம் ஆண்டவரே. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும்
ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியில் நீர் நடத்தி கொண்டு வருகிறீரே சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. இந்த கடந்த ஆண்டவரே 4 மாதங்கள் ஆண்டவரை கடந்திருக்க, 3 மாதங்கள் கடந்து 4வது மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறபடினாலே, தேவன் நம்மளை வழிநடத்துகிறபடினாலே, இந்த நாள் வரையிலும் அவர் நம்மளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்துகிறபடினாலே இந்த நாளிலே நாம் நிலைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி பலிகளை என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த நியாயாதிபதிகளிலே கடந்த முறை பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெபராளி குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே சிம்சோன் என்கிற ஒரு இரட்சகரை நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய பிறப்பு எப்படி இருக்கிறது, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வல்லமை எப்படி இருக்கிறது, ஆனால் அந்த வல்லமையை அவர் இழந்த பொழுது பிசாசானவன் எப்படி மேற்கொள்கிறான் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இடைபடுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேத வசனங்களே ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த காலத்திலே நீர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பலகையில எழுதி கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதோ இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தகப்பனே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, இந்த சிம்சோன் ஆண்டவர் 40 வருடம் பெலிஸ்தரிடத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை இவர்கள் இடுகிறார்கள், அவரை கூப்பிடுகிறார்கள், ஆண்டவர் ஒரு இரட்சகரை அனுப்புகிறார். திரும்ப அந்த இரட்சகருக்கு பிறகு என்ன செய்கிறார்கள், திரும்ப பழையபடி அவர்கள் பழைய வேலையை செய்து கொள்ள போகிறார்கள், பழைய தவறுகளை செய்வதற்கே போகிறார்கள். திரும்ப என்ன பண்ணுறார் ஆண்டவர், அவர்கள் எதிராளி இடத்தில் விற்று போடுகிறார். பெலிஸ்தர் இடத்திலே விற்று போடுகிறார், அமலேக்கர் இடத்திலே விற்று போடுகிறார், அம்மோனியர் இடத்திலே விற்று போடுகிறார். இப்படி நம்மை என்ற இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கிறார், அவர்கள் தவறு செய்யும் பொழுது எதிராளியின் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த எதிராளியின் இடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்வது, எப்படி இருப்பது என்று நம்மளுக்கே புரியாமல் போய்விடுகிறது. அவர்கள் நம்மளை ஒடுக்குகிறார்கள், நொறுக்குகிறார்கள். அது ஏன், எதற்கு, எதனாலே இப்படி மற்றவர்களிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய சுயத்தின் நிமித்தமாகவே. இந்த நாளிலும் அதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இரட்சகர் யாரு, சிம்சோன். ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு இரட்சகரை ஏற்படுத்துகிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு பிறப்பு, இந்த 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பிறப்பு, 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லமை, 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வீழ்ச்சி. அதன் பிறகும் அவர் கடைசியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அந்த வல்லமையின் நிமித்தம் அங்கே பெலிஸ்தியர்கள் 3000 பேரை அவர் கொன்று போடுகிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு பாருங்க.
அவர் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சிம்சன் இந்த 13, 14, 15 பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நியாயாதிபதிகள் 3 அதிகாரத்திலையும் அவரை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மேலோட்டமாக பார்க்கலாம். இந்த சிம்சோன் உடைய பிறப்பு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 1லிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு, அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்தில் பாருங்க 40 வருடம். இது பாருங்க, இதுக்கு முன்னாடி 12வது வசனம், 14வது வசனம் பாருங்க. அவனுக்கு 40 குமாரர்கள் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். இந்த இடத்துல பின்பு பிரத்யனாகிய இஸ்ரவேலின் குமாரனாகிய அப்போலோன் மரித்து எப்ரோனின் தேசத்திலே அமலேக்கியர் மலையிலே பிரித்தோனியா அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவர் ஏற்படுத்தின ரட்சகர் எல்லாரும் மரித்து போன பிறகு அவர்கள் செய்கிற தவறின் நிமித்தம் ஆண்டவர் இந்த பெலிஸ்தர் இடத்துல அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வரும்பொழுது ஏன், எதற்கு என்று சொல்லி நாம் தம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது தான் தெரியும். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தவறின் நிமித்தம் நடக்கிறது. இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு ஆண்டவர் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கிறார், அமலேக்கியர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகிறார்கள். இன்றைக்கும் நாம் செய்கிற தவறின் நிமித்தம் பல பாவங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் நெருக்கப்படுகிறோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவனை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சிப்பதற்காக ஒரு ரட்சகனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மலடியா இருக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தை தான் இந்த சிம்சோன். அந்த குழந்தை வளருவதற்கு முன்பாகவே இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு போடப்படுகிறது. ஆகையினால இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாமும் எப்படி வளர்க்கிறோம், நாமும் எப்படி அந்த பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறது என்பதை சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த பிள்ளையும் தவறு செய்ய தூண்டப்படுகிறான் பிசாசின் நிமித்தம். பாருங்க, அவருடைய ரகசியத்தை வெளியிட்டதின் நிமித்தம் வீழ்ச்சி உண்டாகிறது. அந்த மனுஷனுடைய வல்லமை வீழ்ந்து போகிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த சிம்சோன் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் துணையோடு இருக்கும் பொழுது ஒருவனும் சிம்சோனை மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ இந்த பிறப்பு எவ்வளவு ஒரு விசேஷமான பிறப்பா இருக்கிறது பாருங்க. இந்த பிறப்பின் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு இரட்சகரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒரு இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு இரட்சகரை ஏற்படுத்துகிறார். ஆனால் நமக்கோ இந்த உலகத்தை எல்லாரையும் ரட்சிப்பதற்காக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த இரட்சகன் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக வந்த இரட்சகன் இவர் எப்படிப்பட்ட பிறப்பு, இவர் எப்படிப்பட்ட வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது தேவனுக்கென்றே நியமிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளையை
அவரும் ஒரு சூழ்நிலையிலே அந்த வல்லமை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிரியமானவரே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபுவை சோதிப்பதற்கு பிசாசானவன் ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து பர்மிஷன் கேட்கிறான். ஏசப்பா கூட இருக்கும் பொழுதே பேதுருவை பிசாசானவன் வஞ்சிக்கிறான். இந்த இடத்துலையும் அந்த சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது. அதனால்தான் முதலாவதாக அவருடைய பிறப்பு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அருமையான பிறப்பு அது. தேவனால் நியமிக்கப்பட்டு, தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் வளர்க்கப்பட்டு வருகிற அந்த பிள்ளை இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவர் தான் சிம்சோன். சிம்சோன் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தேவனுக்கென்று நசரேயனாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாமும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது நம்மையும் சோதிப்பதற்கு பிசாசானவன் நம்மளையும் வஞ்சிக்கிறவனாய் சுற்றித் திரிகிறான். அப்போ எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிம்சோனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அந்த ரகசியத்தை வெளியிடாத வரையிலும் அவருக்குள்ள இருக்கிற பலன், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், அந்த ஆவியானுடைய வல்லமை ஒருவராலையும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போடுகிறார். எவ்வளவு பெரிய பலசாலி! தேவன் அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு பலசாலியா இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், தேவனால் விசேஷமால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த சிம்சோன். முதலாவது இந்த சிம்சோனுடைய பிறப்பு எவ்வளவு அழகாக அருமையாக ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த 13வது அதிகாரத்தில் 1 இந்த 6வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. தேவ தூதன் வந்து எப்படி மரியாளிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க அந்த மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு அவர் உருவாக்கப்படுக முன்பாகவே தேவதூதன் வந்து அதை அறிவிக்கிறார். அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிம்சோன் அந்த மனவனுடைய மனைவியினுடைய வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே இதை முன்குறிக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, 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 என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சிம்சோனை எவ்வளவு விசேஷமாக அவர் அபிஷேகித்து அவர் இந்த உலகத்திலே அவர் அனுப்புகிறார். இவருடைய பிறப்பு, தன்னுடைய பிறப்பை வந்து முன்குறித்திருக்கிறார். இந்த சிம்சோனுடைய பிறப்பு முன்குறித்திருக்கிறார். இவ்வளவு விசேஷமாக இவர் இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இரட்சகர் தான். ஆனாலும் இந்த உலகத்திலே எத்தனை இரட்சகர்கள் வந்தார்கள். எலியா முதல் கொண்டு, மோசே முதல் கொண்டு எல்லோருமே ஃபெயிலியர் ஆனாங்க. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வந்த எல்லா இரட்சகரும் ஃபெயிலியர் ஆனாங்க. ஒருவர் மாத்திரம்தான் ஜெயித்தார். அந்த பிசாசை ஜெயித்தது ஒருவர் மாத்திரம்தான். எத்தனை இரட்சகர் வந்தார்கள். எல்லோரும் இந்த ஆண்டவருக்கு விரோதமாக வந்தவர்களை எதிர்த்து போராடி ஜெயித்தவர்கள், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினவர்கள். இவர்கள் எல்லோரும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நடத்தியும் மோசேவை எங்கே? எகிப்து தேசத்தில் அரண்மனையிலே வளர்க்கிறார். எகிப்து தேசத்தில் அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வளர்க்கிற வளர்ப்பு எந்த இடத்துல பாருங்க, அவரை கொண்டுதான் இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க போகிறார். ஆண்டவருடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு அந்த பிள்ளை எங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறது? மோசே எங்க வளர்ந்து கொண்டிருக்கிறார்? மோசேக்கு பெயர் வைத்தது யார்? மோசேக்கு பெயர் வைத்தது ஒரு பார்வோனுடைய ஸ்திரீ, பார்வோனுடைய மகள் வைத்தால் பெயர் மோசே என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் என்ன தெரிந்திருக்கும்? மோசேவை குறித்து கேள்விப்பட்டிருந்தால் மோசேயை குறித்து என்ன நாம் புரிந்து கொண்டிருப்போம்? இந்த உலக ரீதியாக நாம் மோசேயை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள்? அந்த இஸ்ரவேல் மக்களும் சரி, எல்லோரும் சரி, எகிப்திலே அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார், ராஜாவை போல வளர்ந்து கொண்டிருக்கிறார் மோசே. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? மோசேவை கொண்டுதான் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும்.
அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாத்திரங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்கள் பாருங்க. அவர்கள் வளர்கிற இடம் வேறு, அவர்கள் வாழ்கிற இடம் வேறு, ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. இன்றைக்கு நான் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய கணவன் மனைவியை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் வேறு. எதற்காக இந்த இடத்தில் அவர் நியமித்திருக்கிறார், இந்த பிள்ளை ஏன் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. மோசே வளர்ந்தது ஒரு பார்வோனுடைய அரண்மனையில, எகிப்து தேசத்தினுடைய அரண்மனையில வளர்கிறார். ஆனால் அவரை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். அந்த மோசேவை கொண்டு இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக அந்த இடத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறார். மோசே எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்? எகிப்து தேசத்தில் உள்ள அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அரண்மனையிலே இருந்துதான் அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்கு வெளியிலே வரப்போகிறார். அப்படித்தான் இந்த இரட்சகர்கள் எல்லோரையும் ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இரட்சகரும் சரி, இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்கிறார்கள், திரும்ப ஆண்டவர் அந்த அவர்களுடைய எதிராளிகளை ஒப்பு கொடுக்கிறார், திரும்ப ரட்சிக்கிறார், திரும்ப ஒப்பு கொடுக்கிறார். ஏன் திரும்பவும் ரட்சித்து ஒப்பு கொடுத்து இது ஒரு சைக்கிள் மாதிரி போய் கொண்டிருக்கிற இந்த நியாயாதிபதிகள் எதற்காக? நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறின் நிமித்தம் நாம் உயர்கிறோம் தாழ்கிறோம். நம்மளுக்கு நோய் வருகிறது, சுகமாகிறோம், நோய் வருகிறது, சுகமாகிறோம், எல்லா வித ஆசீர்வாதம் வருகிறது, திரும்ப இழந்து போகிறோம். இதெல்லாம் காரணம் என்ன? நாம் தேவனுக்கு சரியான பாதையிலே அவர் நிமித்தம் போகாமல் அவருக்கு பிரியமான காரியம் செய்யாதபடினாலே நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். கர்த்தரே அனுமதிக்கிறார். அதை நாம் அவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, இந்த சிம்சோன் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் எப்படிப்பட்ட பிறப்பு! தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தூதரால் வந்து சொல்லப்பட்டு, நசரேய விரதமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது என்று சொல்லி பரிசுத்தமாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனே இந்த இடத்துல தடுமாறுகிறான். ஆகையினால் தான் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவோடு கூட யாரையும் ஒப்பிட முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவரை ஒப்பிட முடியாது. அவர் வேறு, மனிதர்கள் வேறு. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். ஆனால் அவர் இந்த உலகத்தின் இருள் அவரை பற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதி அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மறைமுகமாக பிசாசு செயல்பட்டான். யோபுவுக்கும் செயல்பட்டான், தாவீதுக்கும் செயல்பட்டான், எல்லோருக்கும் செயல்பட்டான். அந்த பிசாசு செயல்படுகிற செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் விழுந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால தூக்கி எடுத்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக தேவன் கொடுத்த வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை. முதலாவதாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பிறப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிறப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே பிரதம மந்திரியாக ஒருவர் பிறக்கிறார், இந்த உலகத்திலே ஜனாதிபதியாக ஒருவர் வருகிறார். அவர் பிறக்கும் பொழுது தெரியாது, ஆனால் அவர் ஜனாதிபதியாக மாறுகிறார், அவர் பிரதமராக மாறுகிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த உலக ரீதியாக இருந்தது போலதான் இந்த இரட்சகர்களும் இருந்தார்கள். ஆனால் ராஜாதி ராஜன் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வந்து ஜெயித்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஒருவர் தான். இந்த பிறப்பும் ஒரு விசேஷமான பிறப்பு தான். இந்த சிம்சோன் இவரும் ஒரு பரிசுத்தமான ஒரு பிறப்பாக பிரித்தெடுக்கப்பட்டவர் தான். இவர் வாழ்கிற வாழ்க்கையிலே இவருக்கு இருந்த வல்லமை, இவருக்கு இருந்த பலன் ஆண்டவர் கூட இருக்கும்போது அப்படி இருந்தது. இந்த நாளிலும் அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அது அவரோ கூட இருக்கும் பொழுதுதான் அது பிரதிபலிக்குமே தவிர, அவர் இல்லாத பொழுது நிச்சயமாகவே அது ஒன்றுக்கும் உதவாது. பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம்
இந்த சிம்சோனுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அற்புதமான பிறப்பை ஆண்டவர் அந்த மனோவா குடும்பத்தில் ஏற்படுத்துகிறார். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படிப்பட்டதாக கொடுக்கப்படுகிறது, இது எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, மற்ற காரியங்கள் எல்லாமே அழகாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கு. அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய எப்படி பிறப்பு, அவர் எப்படி வளர்ந்தார், அந்த தாய் தகப்பன்மார்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பிறப்பு தான் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிம்சோன். இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்பதற்காக 40 வருடம் இந்த பெலிஸ்தீர் அவர்களை போட்டு ஒடுக்குகிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அதை சற்று கூட சிந்தித்து பார்க்கவில்லை. அவருடைய முன்னிலைமை என்ன அதை குறித்து அவர்கள் சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிப்பதற்கு முன்பாக நம்மள இருந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை. வந்த பிறகு திரும்பவும் அதிலே போய் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சிம்சோன் கதைகள் எல்லாம் பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. சிம்சோன் எப்படி ஒரு விசேஷமாக பிறந்திருக்கிறார், அந்த சிம்சோனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிம்சோன் அந்த வல்லமை எப்படி இழந்தார்? இந்த வாலிப பிள்ளைகள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இருக்கும் பொழுது உங்களை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. நீங்கள் தேவனோடு கூட இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒருவனாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் தேவனை விட்டு விலகும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் மாட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நோய் கூட அப்படித்தான். நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது, தேவனோடு கூட இருக்கும் பொழுது நம்மை அப்படிப்பட்ட ஒரு பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் அதிலிருந்து நிச்சயமாக விடுதலை தருவார். பிசாசு சோதிக்க வருவான், பிசாசு நம்மளை துன்புறுத்த வருவான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உபத்திரம் உண்டு, சரீரத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் வரும். ஆனாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இருப்பார். இந்த நாளில் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு பிறப்பாய் இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. இதை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. இந்த 13வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 13, 14, 15வது அதிகாரத்தை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், அவருடைய வல்லமை என்ன, அந்த வல்லமையினால் அவர் என்னென்னலாம் செய்தார் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அங்கே பெலிஸ்தர் இடத்திலே பெண் கொள்ளும்படி சிம்சோனுக்கு சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பெலிஸ்தர் இடத்திலே பிரச்சனைகள் உண்டாக்கி அந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்பதற்காக தேவனை அனுமதிக்கிறார். அதுக்காக விருத்த சேதனை இல்லாத ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் போறாங்க. அது இன்றைக்கு விருத்த சேதனை என்று சொல்ல பார்க்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும், அவள் தேவனுக்கு பிரியமானவளாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஒன்று சேரும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறும். ஆனால் இங்கே சிம்சோனுக்கு தேவனே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதற்காக? அந்த பெலிஸ்தியரை மேற்கொள்ள வேண்டும், அந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகள் தான் அது. பெலிஸ்தியரிடத்திலே அவர் பெண் கொள்கிறார். அதற்கு காரணம் ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு ஒரு சூழ்நிலைகள் அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து தேவன் என்ன வைத்திருப்பார்? ஒரு கால் அப்படி ஒன்று நடந்துருச்சுங்க. ஒரு கிறிஸ்துவ பையன் ஏதோ ஒரு லவ் பண்ணி என்ன பண்ணுறான், ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவளை திருமணம் பண்ணிவிட்டான்னு சொன்னால், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இடத்திலிருந்து அதை மீட்டெடுக்க வேண்டும். அங்கே இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர் இடத்துல அடிமையாக இருக்கிறார்கள் சொன்னால், அதற்காக இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஒருவேளை அனுமதித்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறோம், இயேசுவை அனுதினம் நம்ம ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இருந்தோம் என்று சொன்னால், நம்மளுடைய நோக்கம் என்ன?
சிம்சோனை போல அந்த இடத்திலே நடந்த சம்பவம் போல நடந்திருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் நம்மளை அனுமதித்திருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தவறு நடந்து விட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அங்கிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அந்த வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதனால்தான் நீங்க சிம்சோனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தினார். ஒரு பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்யும்படியாய் செய்தார். விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்படியாய் செய்தார். ஆனால் எதற்காக? அந்த இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தரிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காகவே இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தெரிந்தோ தெரியாமலேயோ பல தவறுகள் செய்து சில சூழ்நிலை நிமித்தம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால், அப்படி ஒரு திருமணம் நடைபெற்றிருந்தால் நாம் இதை தான் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்துவராக மாறிவிட்டார். ஆனால் அவருடைய மனைவி ஒரு ஹிந்து. ஆனால் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ சமூகத்திலே காத்திருந்து இவர்களுக்காக ஜெபிக்கிறார், போராடுகிறார். ஆனால் அவரோடு கூட என்ன செய்கிறார்? அந்த சகோதரி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க இவரை. சரி, இவர் கார் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்? கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வாசலில் இவர் காத்துட்டு இருப்பார். இவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு இவங்க ஆச்சாரத்தின்படி எல்லாத்தையும் செய்துட்டு திரும்பி வருவாங்க. ஆனால் அந்த சகோதரன் வெளியில் நின்று கொண்டே இருப்பார். ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன? இவர்கள் ஆராதிப்பது எப்படிப்பட்டது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார். அப்போ தேவன் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அங்கே அனுமதித்திருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்கிறார் அவர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். காலம் எப்பொழுது நிறைவேறும் என்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மனைவியை என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ, அந்த மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் பூ வாங்கி கொடுக்கிறார், அல்லது பொட்டு வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அதையும் செய்கிறார். அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டு அமைதியாக இருக்கிறார். எதற்காக? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணையும் மீட்டெடுக்க வேண்டும். அந்த பெண்ணின் அடிமைத்தனத்திலிருந்து அவளை தூக்கி எடுக்க வேண்டும். அதற்காக என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த சகோதரன் அறிந்து கொண்டபடினாலே இன்று வரையிலே அவருடைய மனைவி ரட்சிக்கப்படலை. ஆனாலும் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சகோதரி இன்னும் அவருடைய மனைவி வரலை. ஆனால் அந்த மனைவிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் எங்கே கோயிலுக்கு கூப்பிட்டாலும் கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் இவர் உள்ளே போக மாட்டார். அவளை அனுப்பிவிட்டு இவர் வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார். பாருங்கள் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுமானால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக மதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. வாலிப பிள்ளைகளை ஏமாத்துறாங்க. அதுக்குன்னு ஒரு இயக்கமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு வாலிப பெண் பிள்ளைகளை ஏமாற்றி அப்படி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வாலிப சகோதரனை ஏமாற்றி அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அப்படி பிறக்கிற குழந்தைகளை தீவிரவாதத்தில் சேர்க்குறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவர் ஏமாற்றுவது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எதற்கு சிம்சோனுக்கு ஏன் அந்த இடத்துல அனுமதித்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அந்த பாருங்க, பாருங்க 14வது அதிகாரம் 1 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாரு. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளில் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இந்த சம்பவம் பாருங்க. 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 14:4 பாருங்க.
அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இங்கே என்ன நோக்கம் ஆண்டவருக்கு இந்த பெண்ணோடு கூட சிம்சோனை இணைப்பதற்கான நோக்கம் என்ன? அந்த பெலிஸ்தரிடத்திலே இருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டும், இந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெண்ணை சிம்சோன் திருமணம் செய்யும்படி அனுமதிக்கிறார். ஆனால் இது தாயின் தகப்பனுக்கும் தெரியாது. என்ன தெரியாது? தாயின் தகப்பன் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? என்ன இவன் ஒரு விருத்த சேதனை இல்லாத பெண்ணை போய் பார்க்கிறானே, இந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறானே என்று சொல்லி சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? இது நிமித்தம், இதுக்கு தான் ரூட் இதான். சிம்சோன் இந்த பெண்ணை திருமணம் பண்ண பிறகு தான் அந்த ரூட்டே கிளியர் ஆகுது. எப்படி? அந்த இஸ்ரவேல் மக்களை அவன் சிம்சோன் இஸ்ரவேல் மக்கள் மீட்டெடுக்கிறார். அதற்கு வழியாக பயன்படுத்தப்பட்ட பெண் தான் பெலிஸ்தருடைய அந்த பெண். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய திட்டம் வேற, நம்மளுடைய திட்டம் வேற. தேவனுடைய நினைவுகள் வேற, நம்மளுடைய நினைவுகள் வேற. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், ஏன் என் மகன் அங்கு போகிறான்? ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தன் தாயும் தகப்பனும் யாரை பற்றி கொண்டிருக்கிறார்கள், தன் தாயும் தகப்பனும் யாரை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், தன் தாயும் தகப்பனும் யாரை சேவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக அவசியம். இவர்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், மனோவனுடைய மனைவியும். ஆனால் சிம்சோன் அவர் போகிற இடம், எங்கே போகிறார், அவரை திருமணம் பண்ண போகிற பொன் யார் என்பதை குறித்து அறிந்து கொண்ட பொழுது இவர்களுக்கு புரியவில்லை. சிம்சோனை ஏற்படுத்தினதின் நோக்கம் என்ன? சிம்சோனை மனோவாக்கு பிள்ளையாக கொடுத்ததின் நோக்கம் என்ன? இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக. இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 வருடம் அந்த பெலிஸ்தரிடத்தில் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அந்த பிரச்சனை? நாம தேவனை தானே ஆராதிக்கிறோம், நாம் தேவனை தானே பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உங்கள் பாரங்களை என்மேல் வைத்து விடுங்கள் என்றார். கவலைப்படுறது கூட பாவங்க. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம கவலைப்படுறோம், நாம் அழுகிறோம். இதுக்கு காரணம் என்ன? அவர் நம்மளை ரட்சிக்க மாட்டார், அவர் நம்மளை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவரை நம்பாததுனால தான் இப்படி அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவரை நம்பினோம் என்று சொன்னால் நமக்கு உள்ளத்திலே ஒரு பயமும் இருக்காது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை தைரியமாக நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அதை தான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியம். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 13வது வசனம் 2வது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா வல்லமை. அந்த வல்லமை அவர் கிடைக்கும் பொழுது அந்த வல்லமை நிமித்தம் அவர் என்னென்னலாம் செய்கிறார்ன்றதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொல்லி தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் என்ன செய்ய ஏமாத்துறான்றார். தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தாவீது அந்த பெலிஸ்தியரை வீழ்த்தி போடுகிறார். 3 குழாங்கல்களினாலே அவரை வீழ்த்தி போடுகிறார். இன்றைக்கும் அந்த தேவன் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவர் கொடுத்த பலத்தோடு நாம் வாழும் பொழுது, அந்த வல்லமையோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது. அதை தான் இந்த இடத்துல, இந்த சிம்சோன் இடத்துல நான் பார்க்கிறேன். இந்த வல்லமை பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க.
13வது அதிகாரத்தில் கடைசி வசனம், இந்த 24 வசனம் பாருங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனையே. அப்போ இந்த வல்லமை என்ன செய்து பாருங்க, இந்த வல்லமை எப்படியெல்லாம் நடத்துக்குது பாருங்க. இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், 6வது வசனம் 14:6, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. எவ்வளோ அசால்ட்டாக தூக்கி போடுறான் பாருங்க. இந்த என்ன அதுக்கு முன்னாடி அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் சிம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊரிலே திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ அந்த பாலசிங்கத்தையே அந்த ஆவியானவர் பலத்தினால என்ன பண்ணுறான், சாதாரணமாக அடித்து கிழிச்சு போடுறாங்க. அப்போ தேவனோடு கூட நீங்க இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியை பெற்று நாம் வாழும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக பிசாசு என்ன செய்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆவியானவர் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியாது. இங்கே ஒரு சிங்கத்தையே சாதாரணமாக ஒரு நாயை அடிச்சு தூக்கி போடுற மாதிரி அசால்ட்டாக செய்யக்கூடிய அந்த பலன் கிடைக்கிறது. இந்த வல்லமை அவருக்கு எப்படி வருகிறது பாருங்க. எப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியை 19வது வசனம் பாருங்க, நியாயாதிபதியில் 14:19, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். அவன் அக்சோலோனுக்கு போய் அவ்வூரிலே 30 பேரை கொன்று அவளுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் கொண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெலிஸ்தீனுடைய அந்த ஸ்திரீ என்ன பண்ண இருப்பாங்க, பிரச்சனை எப்படி எதற்காக ஆண்டவர் அனுமதிச்சார்? அவளால் தான் இங்கே பிரச்சனை உண்டாகிறது. அவள் என்ன பண்ணிட்டா, உன்னையும் உன் தகப்பனையும் கொன்று போட்டுருவோம் என்று சொன்ன உடனே பயந்துட்டு என்ன பண்ணிட்டா, அந்த விடுகதையை சிம்சோன் இடத்திலிருந்து கேட்டு அதை அவர்களுக்கு அறிவித்து விட்டார். அது நிமித்தம் அங்கே பிரச்சனை ரைஸ் ஆகிறது. அப்போ தேவனுடைய நோக்கமே எப்படி அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றியே முடிப்பார். இந்த இடத்துல முதலாவதாக நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னு சொன்னால், அவருடைய பிறப்பை பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வல்லமையை பார்த்தோம். இப்பொழுது அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சிங்கத்தையே சாதாரணமாக அடித்து தூக்கி போடக்கூடிய வல்லமை பலன் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது. ஆனால் தான் காலேப்பு சொல்லுகிறார், எனக்கு 40 வயதில் இருந்த பலன் 80 வயதிலே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? தேவனோடு கூட ஒரு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய நடத்துதலில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. என் ஃபாதர் நல்ல பாட்டு பாடுவாங்க, அவரே உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அந்த வல்லமை பாருங்க எப்படிப்பட்டது. பாருங்க 15-14வது வசனத்தை பாருங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் புயங்களில்
கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட தூள் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அதை கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, இன்றைக்கு விசேஷித்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் செய்கிறது எல்லாமே அதிசயமாக இருக்கும். இவனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட பலன் எப்படி கிடைத்தது? எல்லாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது. அதனால்தான் பவுல் அழகாக சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் எப்படி கிடைக்குது? இன்றைக்கு பவுல் அந்த ஊழியத்திலே அவர் போகும்பொழுது 3 பிரயாணங்கள் அவர் மிஷினரி பிரயாணங்கள் செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் பலன் எப்படி கிடைக்கிறது? அதனால்தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அந்த கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, அந்த இயேசு நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மளோடு கூட வரும் பொழுது, அவரை நம்மளை பாதுகாக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவுமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், அந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் தான் அரிசாரியான என்று சொல்லுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் நாம் இந்த சிம்சோனுடைய கதையிலே நாம் என்ன பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக சிம்சோனுடைய பிறப்பு எப்படி ஒரு விசேஷமான பிறப்பாய் இருக்கிறது. ரெண்டாவதாக சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாய் செயல்படுகிறது. அவரை கட்டி வைத்திருக்கிறாங்க, நெருப்புலப்பட்ட அந்த நூல் போல அது பிரிஞ்சு போகிறது. ஒரு தாடை, கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போடுறார். எப்படிங்க நடக்கிற காரியமாங்க இது? அதுக்கேற்ற ஒரு விசேஷித்த வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. இவரை வைத்துதான் ஆண்டவர் பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே அவர் செய்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 16வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். பாருங்க, அதுக்கு முன்பாக பெலிஸ்தரிடத்திலே அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தேவன் அனுமதித்தார். அது சூழ்நிலை நிமித்தம் ஏற்பட்டது. ஆனால் இங்கே இவராகவே சில காரியங்கள் செய்தார். அது நிமித்தம் இவர் என்ன செய்யப்பட்டார்? வேசி என்ன செய்வா? அதெல்லாம் அதுக்கு அடுத்தது படித்து பார்த்தீங்கன்னு, வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுக்கு என்ன பண்ணாங்க? போய் நீ அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிகாரிகள், அதாவது 16:5 பாருங்க, அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலன் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். இவன் செஞ்ச தப்பு என்ன? எப்படி வீழ்ச்சி அடைந்தது? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வீழ்ச்சி அடைகிறோம்? வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வீழ்ச்சி வரும். பணத்தினால வீழ்ச்சி வரும், புகழ்ச்சினால வீழ்ச்சி வரும், சரீர பலவீனத்தினால வீழ்ச்சி வரும். இப்படி பல வீழ்ச்சிகள் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமளே செய்யப்பட்ட தப்பு. இந்த சிம்சோன் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய சூழ்நிலையின் நிமித்தம், மனைவி இப்படி செய்து விட்டாள் என்று சொல்லி சூழ்நிலையின் நிமித்தம் அவர் என்ன செய்து விட்டார்? ஒரு வேசியின் இடத்திலே பிரவேசித்து விட்டார். ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இவ என்ன பண்றா பாருங்க. இவ எப்படிப்பட்ட வேசி, எப்படிப்பட்டவ? பணத்துக்காக என்ன வேணா செய்வா. ஆனா அவகிட்ட இவர் பிரவேசித்தது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஏதோ சூழ்நிலை நிமித்தம் என்ன நடந்து விட்டது அந்த நேரத்தில். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டது. சரி, அவர் போய்விட்டார், வந்து விட்டார்.
ஆனால் அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தி விட்டார். அதனால தான் அவருக்கு வீழ்ச்சி வந்தது. ஏன் நம்ம போயிருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி அறிந்து அந்த சிந்தை இல்லாததினாலே, அந்த சிந்தை மதிமயங்கினதினாலே, தன்னுடைய ரகசியத்தை வெளியிட்டதினாலே என்ன நடந்துச்சு? அவர் கண்கள் போய்விட்டது. அவர் வீழ்ச்சி அடைந்தார். இல்லைன்னா நிச்சயமா அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அவராய் எடுத்த முடிவு. இன்றைக்கு நாமும் சரி பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்மளை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லும் பொழுது, சில காரியங்கள் நாம் சுய முயற்சியில் எடுக்கும் பொழுது அது நிமித்தம் நமக்கு வருகிற வேதனை எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. தன்னுடைய கண்களை இழந்தார். தன்னுடைய எல்லா மேன்மையும் இழந்து போனது. தன்னுடைய பலன் இழந்து போனது. எல்லாம் இழந்து போயிடுச்சு. அதனால் அவர் என்ன நடந்தது? அவருக்கு சிறுமைப்பட்டார். அவர்கள் முன்பாக வேடிக்கையாகப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது பாருங்க. தான் எடுக்கிற ஒரு சுய சிந்தனையினாலே, தன்னுடைய சுய ஆசையினாலே ஏற்படுகிற பிரச்சனை என்ன நடந்தது? இவருடைய எல்லா பலனும் குன்றி போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அப்போ இந்த இடத்துல நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? ஆகையினால் தான் இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மிக மிக அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதை கசப்பாக தெரியும். இவனை அவன் கொலை பண்ணி விட்டான். ஒரு பயங்கரமான சீன் அப்படி போட்டு அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனங்க ஆணு வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த யூடியூப்பில் நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா அதில் இல்லாத அநியாயமே கிடையாது. அதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, எவ்வளோ லைக் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில நல்ல காரியங்களை பேசும் பொழுது, தேவன் விரும்புகிற காரியங்களை சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு ஆள் கிடையாது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த சிம்சோனுடைய அந்த சொந்த ஆசையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய்விட்டது. ஆனாலும் கடைசியில தேவனிடத்திலே மன்றாடுகிறார். தேவன் அவருக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறார். அந்த பலன் திரும்பவும் வருகிறது. அந்த பலத்தின் நிமித்தம் 3000 பேர் ஒரே நேரத்திலே சாகடிக்கிறார். எவ்வளோ ஒரு பலசாலி. ஒரு சின்ன காரியம் அவரை வீழ்த்தி விட்டது. அவருடைய சுய இச்சை, சுய இன்பம். ஆனாலும் அவர் அந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் எடுத்த முடிவு, அது அவருடைய ரகசியத்தை வெளியிட்டது. அந்த மதியினத்தினாலே வந்த சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதுனாலே, அவளிடத்திலே எந்த காரியத்தை சொல்ல வேண்டும், அவளிடத்தை எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசினதினாலே அந்த இடத்திலே நடந்த பிரச்சனை என்ன? அவருடைய சொந்த சரீரமே பாதிக்கப்பட்டு அவருடைய சொந்த பலனையை இழந்தார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வசதி வாய்ப்புகள் வர வர ஆசைகள் வேறு வேறு விதமாக மாறும். பெருமை வரும். நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக நான் சம்பாதித்து ஐஸ்வர்யன் ஆயிட்டு நான் உங்களை மறுதளிக்காத படிக்கும், தரித்திரனாய்ந்து மறுதளிக்காத படிக்கும், அதிகமாய் நான் ஐஸ்வர்யனாகி நான் உங்களை மறுதளிக்காத படிக்கும் இருக்கும்படியாய் பெருமை உள்ளுக்குள்ளே வந்துவிடும். என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று கேட்கிறேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்த்தது என்ன பார்த்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த சிம்சோனுடைய பிறப்பு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த சிம்சோன் உடைய வல்லமை எவ்வளோ பெரிய, ஆண்டவர் கொடுத்த வல்லமை எவ்வளோ பெரியதாக இருந்தது. மூன்றாவதாக அந்த சிம்சோன் எப்படி வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் தன்னுடைய சரீரத்தை பலத்தை இழந்தார், தன் கண்களை இழந்தார். ஆனாலும் திரும்ப தேவனுடைய பலன் அவருக்கு வந்து அந்த பெலிஸ்தர்களை கொண்டு போட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம்
எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த இரட்சகர்களை எல்லாம் விட விசேஷமான இரட்சகர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த லென்தன் டேஸ் காலத்தில் அவரை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பிறப்பே ஒரு அற்புதமாய் தூதர்களால் சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தையே ரட்சிக்க, ஒரு பெலிஸ்தியர்கிட்டிருந்து ஒரு இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கே இப்படிப்பட்ட இரட்சகரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்தையே மீட்டெடுக்க, இந்த உலகத்தையே ரட்சிக்க, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த நாள் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து, இந்த இயேசு கிறிஸ்து மரித்து, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினால்தான் இன்றைக்கு இந்த மனுகுலத்திற்கே ஒரு விமோசனம் கிடைத்தது. அன்றைக்கு ஒரு தேசம், ஒரு இன மக்கள், ஒரு கூட்ட மக்களுக்காகவே இரட்சகரை ஆண்டவர் ஏற்படுத்தி விசேஷமாக நடத்தி கொண்டு வந்தார். ஒருவராலேயும் இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. ஒரு கூட்டத்தை ரட்சித்து, ஒரு தேசத்தை ரட்சித்து அந்த மக்களே சரியாக நடத்தி கொண்டு போவதற்கு மனிதர்களால் முடியவில்லை. ஆண்டவர் எத்தனையோ மனிதர்களை அனுப்பி பார்த்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள். எலியா முதல் கொண்டு, மோசே முதல் கொண்டு அநேகர் இந்த உலகத்திலே வந்தார்கள். ஒருவராலையும் இந்த மனு உலகத்தை காப்பாற்ற ஒருவராலையும் முடியவில்லை. பிரியமானவர்களே, அதற்கு ஒரே ஒருவர் தான் தகுதி. அந்த மாசற்ற இரத்தத்தை சிந்தினால்தான் இந்த உலகம் விமோச்சனம் அடையுமே தவிர, அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டாலே ஒழிய இந்த உலகத்தின் பாவத்தை யாராலையும் தீர்க்கவே முடியாது. எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பலசாலியாக இருந்த சிம்சோன், அவரால் கூட இந்த உலகத்தை ரட்சிக்க முடியாது. அந்த இஸ்ரவேல் மக்களை கொஞ்சம் காலம்தான் ரட்சிக்க முடியும். அந்த மக்களை இன்றைக்கு இந்த உலக மக்களை ரட்சிப்பதற்காகவே உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனால்தான் பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு விமோச்சனம் வந்தது, இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைத்தது. உண்மையான விடுதலை இந்த உலக மக்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்ததனால்தான் இந்த உலகத்திற்கு விமோச்சனம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த எந்த இரட்சகராலையும் முடியாது, எந்த மனிதனாலையும் முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விசேஷம் உள்ளவனாக இருந்தாலும் முடியாது. யோவான் சிறிகளிடத்திலே பிறந்தவனில் அவரை போல விசேஷமானவர் யாரும் இல்லை என்று யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் கூட முடியாது, யாராலையும் முடியாது. ஒருவரால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த மாசற்ற இரத்தத்தினால் தான் இந்த உலகம் மீட்டெடுக்கப்படும் என்று சொன்னால், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே எல்லோரையும் மீட்டெடுக்க வந்த அந்த கிருபாதார பலி அவர்தான். அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட பாவ குழியிலே இருந்தாலும், உங்களை எல்லோரையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை அந்த இயேசுவுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏன் என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் பிசாசை ஜெயித்தார். சிம்சோனால பிசாசை ஜெயிக்க முடியாது. தற்காலிகமான ஒரு அதில் வெற்றி தான். அதெல்லாம் நிரந்தர வெற்றி, நித்தியமான வெற்றி ஒருவரிடத்தில் தான் உண்டு. அந்த ஒருவரால் தான் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நீங்க கொடுத்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களை புடமிடட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை நிலைநிறுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மள் அனைவரோடும் கூட இருப்பதாக.